ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க பாக்கியா ராதிகாவுக்கு பலமுறை ஃபோன் பண்ணி கோபியோட நிலைமைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ராதிகா கோவத்துல போனை ஆஃப் பண்ணி வச்சதால இங்க பாக்கியாக்கு நடந்த எதையுமே ராதிகா கிட்டயே சொல்ல முடியாம என்ன செய்யன்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த சமயம் டாக்டர் வந்து இங்க பாக்கியா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் பேசிட்டு போனதால நர்ஸும் உடனே கோபிக்கு இங்க ஆபரேஷன் செஞ்சே ஆகணும், இந்த ஆபரேஷன் செஞ்சாதான் கோபி நல்லபடியா குணமடைவாரு அப்படின்னு சொன்னதால இங்க பாக்கியா கிட்ட சைன் போட சொல்றாங்க. இங்க பாக்கியாவும் அத என்னத்த நான் இப்படி சைன் போடுறது, அது மட்டும் இல்லாம இவங்க ஒய்ஃப் தான் சைன் போடணும்னு சொல்றாங்க. நானும் உங்க பையனும் பிரிஞ்சாச்சுத, இப்ப ராதிகா தானே இதுல சைன் போட முடியும், ராதிகாவை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா பேசுற, அந்த ராதிகா வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா, கோபியோட நிலைமையை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்க, நீ முதல்ல நான் சொன்ன மாதிரியே சைன் போடு, அதுக்கப்புறமா ராதிகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அத்த இது தப்பா போயிருந்த, ஏற்கனவே இங்க கோபி இந்த நிலைமையில இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு கூட ராதிகா கிட்ட சொல்ல முடியல, வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன், போன் பண்ணியும் பார்த்துட்டேன், ஆனா இங்க நடந்ததா எதையுமே ராதிகா கிட்ட சொல்ல முடியல, கோபி இப்படி இருக்காருன்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் வந்து சைன் பண்ணிருக்கேன், என் கையெழுத்து போட்டுதான் இங்க இவ்வளவு பெரிய ஆபரேஷன் வேற நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ராதிகாவோட அம்மாவை பத்தி தெரியும்ல, தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்க, வேண்டாம், நீங்க தான் பேசாம உங்க பையனுக்காக நீங்களே கையெழுத்து போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா. அதுக்கு உடனே இங்க செல்லியனும், அம்மா என்னமா நீங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, இந்த சின்ன கையெழுத்து போட சொன்னா ஏமா இப்படி ராதிகா கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்க, மறுபடியும் பாட்டியை கையெழுத்து போட சொல்லுங்கன்னு ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இதுக்கு பேசாம அப்பாவை கூட்டிட்டு வராமே இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பதில் சொல்றது, எங்களுக்கு எங்க அப்பா வேணுமா, எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, இதை மட்டும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்க இனியாவோ, ஆமாமா ஒரு சின்ன சைன் தானமா, நீங்க போடுங்கம்மா பாத்துக்கலாம், ராதிகா வந்து அப்படி பேசினா நான் பாத்துக்கிறேன், ஏற்கனவே உங்களை ராதிகாவோட அம்மா அவமானப்படுத்தி பேச போய்தாமா நான் உங்க வீட்லயே திட்டிட்டு வந்தேன், இன்னைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்கன்னா நான் சும்மா விடவே மாட்டேன், அம்மா நீங்க எங்களுக்காகவாது கண்டிப்பா நீங்க இதை செஞ்சுதாமா ஆகணும்னு சொல்ல வேற வழியே இல்லாம இங்க வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்கியா கிட்ட எடுத்து சொல்றாங்க. பாக்கியாவும் உடனே கையெழுத்து போட்டு இங்க கோபிய அங்க ஆபரேஷனுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியா நீ செஞ்சது சின்ன உதவி இல்ல பாக்கியா, உனக்கு கோபி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கான், ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்காம கோபி போன் பண்ண உடனே அந்த போனை எடுக்க வேண்டாம்னு கூட நினைக்காம கோபிக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சு இங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப கோபி நல்லபடியா இருக்கான்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இருந்தாலும் இப்ப வந்து கோபிக்கு வந்து ஆபரேஷன் வேற செய்ய போறாங்க, கொஞ்சம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. இப்ப கூட அந்த ராதிகா பாத்தியா கோபிய பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, கோபி வீட்டுக்கும் வரல, என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு பயமும் இல்லாம, எதுக்குதான் இந்த கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணானோ தெரியல, அவன் சந்தோஷமா நம்ம வீட்லயே இருந்திருந்தா என் பையன் கோபிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க. உடனே இனியாவும் இங்க பாக்கியாவும் ஈஸ்வரி அழுதுட்டு இருக்கும் போது ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா மறுபடியும் ராதிகா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றதுக்காக போன் பண்றாங்க. ராதிகாவோட போன் ஆஃப்லயே இருக்கிறதுனால என்ன செய்யனே தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த எழில் இங்க வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசுறாங்க. அம்மா என்னம்மா ஏமா இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை பத்தி ராதிகா கிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கும் போனேன், ஆனா உங்க அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு என்னால ராதிகா கிட்ட சொல்ல முடியலையே, ஏற்கனவே இங்க உங்க பாட்டி சொல்ல போய் தான் நான் வந்து சைன் எல்லாம் போட்டுட்டேன், அதுவே எனக்கு பிடிக்கல, உங்க அப்பாவை பிரிஞ்சு நான் இருக்கேன், இப்ப உங்க அப்பாவோட மனைவினா அது ராதிகா தானே, அப்ப அவங்க தானே வந்து இங்க இருக்கணும், எனக்கு நாம எல்லாரும் இங்க இருக்கும்போது ராதிகா இல்ல நினைக்கும் போதுதான் ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு, இன்னும் அவங்களால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவும். உடனே எழில், அம்மா நீங்க செஞ்சது சின்ன உதவி இல்லம்மா, பெரிய உதவியா அப்பாவுக்கு செஞ்சிருக்கீங்க, அப்பா உங்களுக்கு பிரச்சனையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து அப்பா உதவின்னு கேட்ட உடனே எதை பத்தியுமே யோசிக்காம அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து இப்ப அப்பா நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது ராதிகாவை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் நீங்க எதுக்குமா யோசிக்கணும், இப்ப வரைக்கும் அப்பா வீட்டுக்கு போல என்னாச்சுன்னு கூட அவங்க யோசிக்காம அவங்க பாட்டுக்கு தானமா இருக்காங்க, இத்தனை தடவை நீங்க போன் பண்ணிருக்கீங்க, அது கூட அவங்க வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம தானே இருக்காங்க, அப்பா மேல கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லாத ராதிகாவும் அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்டா நாம எதுக்குமா பதில் சொல்லணும், பிரச்சனைன்னு வந்தா உங்களுக்காக நான் பேசுவேமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு எழில். இங்க மயு ராதிகாவோட போனை பாக்குறாங்க. ராதிகாவோட போன் ஆஃப்லயே இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து பார்த்த மயுவும் இங்க பாக்கியா போன் பண்ணிருக்கிறத பார்த்த உடனே ராதிகா கிட்ட சொல்றாங்க, அம்மா பாருங்கம்மா பாக்கியா ஆண்டி உங்களுக்கு நிறைய தடவை போன் பண்ணிருக்காங்க, நீங்க தான் போனை ஆஃப் பண்ணியே வச்சிருந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா, பாக்கியா ஆண்டி காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா யோசிக்கிறாங்க, ஆமா பாக்கியா எதுக்கு போன் பண்ணிருக்காங்க, ஒருவேளை கோபியை பத்தி சொல்றதுக்காகவா, கோபி வேற வீட்டுல இல்ல, கோபி எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பயத்தோட இங்க ராதிகாவும் பாக்கியாவுக்கு போன் பண்றாங்க. இங்க பாக்கியா போனை எடுத்த உடனே, இங்க என்ன ராதிகா எவ்வளவு நேரமா உங்ககிட்ட பேசணும்னு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு என்ன விஷயமா போன் பண்ணீங்க பாக்கியா, ஏன் இவ ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அதுக்கு உடனே பாக்கியாவும், கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இதை சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன், உங்க வீட்டுக்கு கூட வந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியல, இங்க என் வீட்டுல உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும்,
முதல்ல கிளம்பி வாங்க, என்ன ஏதுன்னு இங்க வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போனை வச்சிடுறாங்க. இங்க ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. கோபிக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். பாக்கியா ரொம்ப பதட்டமா பேசுறத பார்த்தா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்க உடனே மையவும் அம்மா அப்பாக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க, என்ன செஞ்சாரோ எங்க போனாரோ ஒண்ணுமே புரியல. ஆனா பாக்கியா தான் இங்க கோபியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க போல. பாக்கியா பேசுறது சரியாவே எனக்கு ஒன்னும் புரியல. அங்க போனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். மையம் நீயும் அழுகாத, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட கிளம்புறாங்க ராதிகா. இதை பார்த்து ராதிகாவோட அம்மாவும் ராதிகா எங்க கிளம்பிட்டேன்னு சொல்ல நடந்த எல்லாத்தையுமே இங்க வந்து கமலா கிட்ட சொல்றாங்க. உடனே ராதிகா கமலாவையும் மையுவையும் கூட்டிட்டு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இங்க பாக்கியா வீட்டுல உள்ள எல்லாருமே இருக்காங்க. ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இவங்க எல்லாருக்குமே என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா கோபிக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ராதிகாவோட அம்மா கமலா பேசுறாங்க. வேணும்னே இங்க பாக்கியா வந்து எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சிருப்பா. எப்பயுமே வந்து கோபி மாப்பிளைக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தானே நினைப்பா. எல்லா விஷயத்திலயும் இந்த பாக்கியா முன்னாடி நிக்கணும்னு நினைப்பா. அதனாலதான் என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லாம இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கமலா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஈஸ்வரி ராதிகாவை பார்த்த உடனே கோபத்துல ரொம்ப கோபமா திட்டுறாங்க. ராதிகா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு என் பையனோட நிலைமையை பாத்தியா? ஆமா கோபி உன் வீட்டுக்கே வரலையே, அப்படி இருக்கும்போது கோபிக்கு என்னாச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது நீங்க எல்லாம் வந்து யோசனை பண்ணீங்களா? இல்ல கோபி மேலதான் உங்களுக்கு அக்கறை இருக்கா? கோபியை பத்தி யோசிக்காத உங்க குடும்பத்துல வந்து என் பையன் கோபி இருக்கான்ல, அதுதான் பெரிய தப்பு. எவ்வளவோ சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போகாத, அந்த ராதிகாவும் வேண்டாம் அந்த குடும்பமும் வேண்டாம், நீ சந்தோஷமா உன் பசங்களோட இங்க இருன்னு. ஆனா என் பேச்ச கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க குடும்பமே வேண்டான்னு போன என் பையன் கோபியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பொறுப்பே இல்லாத இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டுட்டு இருக்கான், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானே அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க கமலா சொல்றாங்க, யாருங்க கஷ்டப்படுறது, யாரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது? என் பொண்ணு ராதிகா தான் உங்க பையன் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமே இல்லாம அழுதுட்டு இருக்கா. நீங்க என்னவோ வந்த உடனே இங்க ராதிகாவை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க பேத்தி வீடு தேடி வந்து திட்டினா. பாக்கியா எப்ப பார்த்தாலும் மாப்பிளையவும் இங்க வந்து ராதிகாவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அது போதாதுன்னுட்டு இங்க வந்த இடத்துல கூட நீங்க இப்படி பேசுறீங்க. ஆமா கோபி மாப்பிளைக்கு என்னங்க ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு என் பொண்ணை பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க கமலா கேள்வி கேட்கறாங்க. உடனே இங்க ராதிகா அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட போயிட்டு, என்னாச்சு பாக்கியா, கோபி இப்ப எப்படி இருக்காரு, என்னதான் ஆச்சு, யார் தான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து இங்க வந்து கோபியை சேர்த்தது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறாங்க. உடனே பாக்கியாவும் அது வேற ஒண்ணும் இல்ல, என்ன ஆச்சு ஏதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு போன் பண்ணாரு கோபி, அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், அவர் சொன்ன இடத்துக்கு போய் அங்க பார்த்தப்பதான் தெரிஞ்சது கோபி ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப கோபி பரவாயில்ல நல்லா தான் இருக்காருன்னு டாக்டர் சொன்னாலும் இந்த ஆபரேஷனை செய்யணும் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே கமலா, என்னது மாப்பிளைக்கு ஆபரேஷன் பண்றாங்களா, இதை கூடவா சொல்லாம வச்சிருந்திருப்பீங்க, எங்க கிட்ட சொல்லியிருந்தா ராதிகா நம்ம அப்பயே வந்திருக்கலாமே, எங்களை கேட்காம எப்படி நீங்க இந்த ஒரு முடிவெடுப்பீங்க, எங்க கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையவே மறைச்சிருக்கீங்களே. ஆமா இந்த ஆபரேஷன் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தார் கிட்ட கொஞ்சம் கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்களே, எங்க கிட்ட சொல்லாம நீங்களே ஒரு முடிவு எடுத்துப்பீங்களான்னு கேட்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும், ஆமா என் மருமக பாக்கியலட்சுமி எல்லாம் சைன் எல்லாம் போட்டுட்டா, உங்க பொண்ணுக்கு தான் கொஞ்சம் கூட என் பையன் மேல அக்கறை இல்லையே, அப்படி இருக்கும்போது அக்கறை இருக்கிற பாக்கியா இப்படி செஞ்சதுல என்னங்க தப்பு, இதுல கேள்வி மட்டும் கேட்க வந்துருவீங்க, என் பையன் மேல கொஞ்சம் அன்பாவும் பாசமாவும் அக்கறையாவும் இருந்திருந்தா அவனுக்கு ஏங்க இந்த நிலைமை வந்திருக்க போகுது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே கமலாவும், என் பொண்ணு ராதிகா இருக்கும் போது என் பொண்ணு ராதிகா இடத்துல இருந்து பாக்கியா எப்படி கையெழுத்து போட முடியும், இதை எப்படி நீங்க வந்து ஒதுக்கிட்டீங்க, முதல்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கணும், நாங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கலாமே, நீங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசி பொறுமையா இருக்க சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்க வந்ததுக்கு அப்புறமா மாப்பிளைய கூட்டிட்டு போக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு நீங்க ராதிகாக்கு பதிலா பாக்கியாவை கையெழுத்து போட விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா கமலா திட்டுறாங்க. இங்க உடனே எல்லாம் சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்பாவோட நிலைமை புரியாம என்னவோ நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்து கையெழுத்து போடணும், அப்பாவை வந்து உள்ள அனுப்பணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஆனா டாக்டர் அதெல்லாம் ஏத்துக்கணும்ல, இங்க எங்களோட கஷ்டம் புரியாம நீங்க வந்த உடனே இப்படி பேசுறதுலாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, இங்க உங்க மாப்பிள்ளை கோபி எங்க அம்மாவுக்கு எவ்வளவோ பிரச்சனையை செஞ்சாங்க, எங்க அம்மா ஹோட்டல்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சாரு, அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சாங்க, அது மட்டும் இல்ல நான் சந்தோஷமா ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது எங்க அம்மா பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை கூட ஒண்ணு இல்லாம செஞ்சு எங்க அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்தி வெளியில நானே அனுப்புற மாதிரி எல்லாம் பெரிய திட்டம் போட்டாரு இந்த கோபி, அப்படி அதெல்லாம் செஞ்ச இங்க கோபிக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் எங்க அம்மா மறந்து உதவி செஞ்சிருக்காங்க, எங்க அம்மாவுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், ஆனா வந்ததும் வராததுமா கேள்வி கேட்டு இப்படி பிரச்சனை செய்யாம இருக்கலாம்ல, எங்க அம்மா அவங்க வாழ்க்கைக்காக எங்க அப்பாவுக்கு உதவி செய்யல, ராதிகா நல்லா இருக்கணும் எங்க அப்பா கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே உதவி செஞ்சிருக்காங்க, உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக தான் எங்க அம்மா உதவி செஞ்சிருக்காங்க, அதை பத்தி கூட யோசிக்காம வந்த உடனே கேள்வி கேட்கறீங்க, எங்க அம்மாவை திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழில் ரொம்பவே கோவமா இங்க ராதிகாவோட அம்மாவை திட்ட ஆரம்பிக்கும் போது அப்பதான் ராதிகாவோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என் பையன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இந்த ராதிகாவை நம்பி அந்த வீட்டுல கோபி இருந்ததுதான் பெரிய தப்பா போச்சு, அவன் ஏன் கூட இங்க பாக்கியா வீட்டுல இருந்திருந்தா கூட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருந்திருப்பான், ஆனா இங்க பாக்கியாவோட அருமை புரியாம பெருமை புரியாம பாக்கியா இங்க கோபிக்கு என்னெல்லாம் செஞ்சா, அவனுக்கு தேவையான அப்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்து அவன் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கியா பார்த்து செய்வா, ஆனா இந்த ராதிகா
ராதிகா கோபி வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சிருந்து கூட இவ்வளவு நேரம் என்ன ஏதுன்னு கண்டுக்காம போனை கூட பார்க்காம இப்படி இருந்துட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க பத்தியா எழில். நான் தான் சொல்றேனே, இனி கோபியை இந்த ராதிகா வீட்டுக்கு நான் அனுப்புறதாவே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சம்பந்தி. இதுக்காக தானே பாக்கியாவே வந்து மாப்பிளைய கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்கா. இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லி மனசை மாத்தி மறுபடியும் மாப்பிளையும் உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடணும், என் பொண்ணு ராதிகாவையும் மாப்பிளையும் பிரிச்சிடணும், நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மையவும் என் பொண்ணு ராதிகாவும் தனியாவே இருக்கணும், இப்படி எல்லாம் திட்டம் போட்டு தானே நீங்க எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பாக்கியா மறுபடியும் கோபிய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க போல. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், என் பொண்ணு மட்டும் தனியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்க கமலா என்னென்னவோ பேசி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரியும், கமலா நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட, இனி ராதிகா கூட இருந்தா என் பையனோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்துல கண்டிப்பா இனி கோபிய உங்க கூட அனுப்ப நான் தயாரா இல்ல. ராதிகா கூட வாழ்ந்த வரைக்கும் போதும், கோபிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேண்டாம், அவன் என் கூடயே சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அது மட்டும் இல்லாம உன் பொண்ணையும் கோபியவும் நான் பிரிக்கணும்னு விருப்பப்படல. உன் பொண்ணு என் பையனை ஒழுங்கா கவனிக்கல, அவனோட நிலைமை புரிஞ்சு அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவனை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறனே தவிர்த்து நீங்க கோபியை நல்லபடியா பாத்திருந்தா நாங்க எதுக்கு இடையில வர போறோம். இத்தனை நாள் ஆகுது, உன் வீட்டு பக்கம் வந்திருப்பனா என்னைக்கு நீ என்ன அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணும்னு நினைச்சியோ அன்னையில இருந்து உன் முகத்துல முழிக்க கூடாது, உன் வீட்டு பக்கம் வரக்கூடாது, ஏன் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தானே நாங்க ஒதுங்கி இருக்கோம். ஆனாலும் விடுறீங்களா நீங்க கோபியை வந்து எப்படி எல்லாம் பிரச்சனை செய்ய வச்சு இங்க வந்து என்னையும் என் குடும்பத்தையும் பாக்கியாவையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்பப்ப நான் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு நீ என்னெல்லாம் பேசின கமலா, அதனாலதான் நான் இன்னும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப கூட சொல்றேன், என் பையன் கண் முழிச்ச உடனே இந்த ராதிகாவே வேண்டாம், நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து இங்க பாக்கியா கூடயே சந்தோஷமா வாழுன்னு சொன்னா கூட கண்டிப்பா என் பையன் என் பேச்சு தான் கேட்பான், புரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்க ஈஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஈஸ்வரி பேச பேச ராதிகாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. ராதிகா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகா பேசுறதுக்கு பதிலா ராதிகாவோட அம்மா கமலா ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. போதும் போதும், இப்படி எல்லாம் நடக்க நான் விட்டுருவேனா, என் பொண்ணுக்கு கோபி மாப்பிளையை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்கன்றதுக்காக தான் நம்பி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு, ஆனா நீங்க என்னடானா இங்க ராதிகா குடும்பத்தை பிரிச்சு நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, ராதிகா நீ அழாத, அப்படி உன்னை தனியா வாழ நான் விட மாட்டேன், நீ எப்பயுமே கோபி மாப்பிளை கூட சந்தோஷமா வாழதான் போற, கோபி மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லபடியா கண் முழிச்சு ஒன்னதான் தேடுவாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க கமலா. இப்படி ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் சுத்தமா பிடிக்காததுனால மாத்தி மாத்தி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராதிகா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. கோபி போன் பண்ணும்போது நான் போன் எடுத்து பேசியிருந்தா கண்டிப்பா கோபிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, நான் கோபி பக்கத்துல இருந்திருக்கணும், நான் கோவப்பட்டுட்டு போன் எடுக்காம இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான். கோபி கண் முழிச்ச உடனே முதல்ல கோபி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னதான் கோவம் இருந்தாலும் கோபி வெளியில போயிருக்காரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் நான் போன் பண்ணியாவது கேட்டிருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ராதிகா ஓரமா நின்று ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்க கோபியை வெளியில கூட்டிட்டு வராங்க. கோபியும் மெதுவா கண் முழிக்கிறாரு. தன்னை சுத்தி தான் வீட்டுல உள்ள எல்லாரும் இருக்கிறத மெதுவா கோபி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா கூட போனணும், அந்த குடும்பம் தான் எனக்கு கூட துணையா இருந்திருக்காங்க, என் அம்மா என் பசங்க பாக்கியான்னு எல்லாருமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே அங்க போறாரு. ரூம்ல இருக்காரு கோபி. ஆனா வெளியில ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க ராதிகா கோபியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க. உடனே கமலாவும், ராதிகா மாப்பிள்ள வந்துட்டாரு, ராதிகா உன்னதான் தேடுவாரு, நீ போய் பேசு ராதிகான்னு சொல்லும்போது இங்க டாக்டர் கிட்ட மெதுவா இங்க கோபி சொல்றாரு, கொஞ்சம் பாக்கியாவை உள்ள கூப்பிடுறீங்களா, நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, பாக்கியா உங்க வைஃப் தானே, அவங்கள நான் உள்ள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டாக்டரும் கோபியோட வைஃப் பாக்கியா கிட்ட பேசணும்னு கோபி ரொம்ப ஆசைப்படுறாரு. முதல்ல அவங்கள உள்ள அனுப்புங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாரும் சத்தம் போடாதீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா பாக்கியாவுக்கு உள்ள போய் கோபி கிட்ட பேச என்ன பேசுறதுன்னே தெரியாம மாறி, இல்ல ராதிகா நீங்க போய் பேசுங்க, அவர்கிட்ட பேச என்ன இருக்கு, கோபி உங்களுடைய வீட்டுக்காரர், அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க தான் இவ்வளவு நேரம் பதட்டமாவும் பயத்தோடையும் இருந்தீங்க, நான் போய் பேச என்னங்க இருக்கு, அவருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், உதவி செஞ்சுட்டேன், அவர் நல்லபடியா கண்முழிச்சு வந்துட்டாரு, எனக்கு அதுவே போதும், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, எல்லா உரிமையும் என் பசங்க மேல மட்டும்தான் இருக்கு கோபிக்கு, ஆனா நீங்க அப்படி இல்ல, கோபிக்கு நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை உள்ள போக சொல்றாங்க. ஆனா ராதிகா வேண்டாம், கோபி கண்முழிச்ச உடனே உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரு, நீங்களே போங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ஓரமா நிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், என்ன பாக்கியா பாத்துக்கிட்டே இருக்க, இங்க கோபியே உன்கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறான், அவனுக்கு நல்லது எதுன்னு தெரிஞ்சிருக்கு, உன்னை பத்தின எல்லா உண்மையும் அவனுக்கு புரிஞ்சிருக்கு, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உன்கிட்ட பேசி ஆகணும்னு கோபி நினைக்கிறான். இத்தனை நாளா உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உனக்கு பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த கோபி இப்பதான் மனசு மாறி இருக்கான், தெரிஞ்சிருக்கான், நீ போய் பேசு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரியும். வேற வழி இல்லாம இங்க வந்து ரூம்ல இருக்கிற கோபி கிட்ட பேசுறதுக்காக மெதுவா பாக்கியலட்சுமி போறாங்க. பாக்கியாவை பார்த்த உடனே எதுவும் பேச முடியாத கோபி கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காரு. இதை பார்த்த பாக்கியாவும் உடனே, நான் வேணும்னா ராதிகாவை வர வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் இல்ல, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை ராதிகா நல்லா பாத்துப்பாங்க, ராதிகாவை கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் பாக்கியா, நான் உன்கிட்ட தான் பேசணும், நான் உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா உன் வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம செஞ்சது நான் தானே, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பாசமா கவனிக்கல, உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கல, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கல, இதெல்லாம் விட்டுட்டு நீ நல்லா இருக்கணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல, எனக்கு என் பசங்க முக்கியம், என் அம்மா அப்பா முக்கியம் நினைச்சிருக்கேன், உன் கூட நான் நல்லபடியா வாழ்ந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, நம்ம குடும்பமா பசங்களோட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா வாழ்க்கையோட அருமை பெருமை தெரியாம உன் மனசு புரிஞ்சுக்காம உன் நல்ல மனசு தெரிஞ்சுக்காம தான்
நான் வந்து தேவையில்லாம ஒரு முடிவெடுத்து ராதிகா கூட வாழ்ந்தா நல்லா இருக்கணும்னு என்னை பத்தி மட்டும் யோசிச்சேனே தவிர்த்து உங்க யாரையும் யோசிக்காம இருந்துட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. முதல்ல என்ன மன்னிச்சிரு பாக்கியா. உனக்கு நான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் தான் இப்ப தனியா இருந்தேன் பாத்தியா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. அந்த ராதிகாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ராதிகா போன் எடுக்காம இருக்க போயிட்டு எனக்கு ஏதாவது ஆயிருமோ, இங்க இனியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, இனியாவை மேற்கொண்டு படிக்க வைக்கணும், இன்னும் பெரிய ஒரு வேலையில இனியா இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா. ஆனா சரியான நேரத்துல போன் எடுத்து எனக்கு நீ செஞ்ச உதவியால தான் இப்ப கண்முழிச்சு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் நல்லா இருக்கேன்னா காரணம் அதுக்கு நீ மட்டும் தான். ஆனா இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு மன வேதனையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ராதிகா தான். உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் இதை புரிஞ்சுக்காம இருந்ததுதான் என்னுடைய பெரிய தப்பு. உனக்கு இனி என்னால எந்த பிரச்சனையுமே வராது. நான் செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாரு கோபி. உடனே